ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக்கு எப்படி தயார் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்னஸாக பண்ணி கொடுக்கும். வாங்க ட்ரை பண்ணலாம். எப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். நம்ம வீட்டிலையே யூஸ் பண்ணுறது முக்கியமான பொருள் எது ஒன்று செஞ்சாலும் நம்மளுக்கு தேவைப்படுது தக்காளி. இப்போ இந்த தக்காளியை வச்சு தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கிறேன். இப்போ இது ரொம்ப சிம்பிளான நம்ம ஃபேஸ் பேக்கு தயார் பண்ணுறோம். இப்போ இது ஒரு தக்காளியில் நான் பாதி தக்காளி எடுத்து வேறு இந்த ஜூஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இதில் சேர்க்க வேண்டியது இன்க்ரீடியன்ஸ் காஃபி பவுடரு. அது ப்ரூ இல்லை சன்ரைஸு, இது கோத்தாஸ், எது இருந்தாலும் காஃபி பவுடரு. அடுத்து பேராஷூட்டு, தேங்காய் எண்ணெய். இது 3 பொருளை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான நம்ம ஸ்கின் பிரைட் ஆகிறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக்கு பண்ண போகிறோம். சிம்பிளாக ஃபேஸ் பேக் ரெடி. இப்போ நான் ஃபஸ்ட்டு இது தக்காளியே ஒரு பாதி தக்காளி கழுவிட்டு ஒரு பாதி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளி ஒரு பாதி இருந்தால் போதும். இப்போ இதில் ஒரு பாதி தேவையில்லை. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து இதில் இருக்கிற ஜூஸை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா வேறு ஃபேஸ்க்கு நெக்கு போடுறதுக்காக இந்த பாதி தக்காளியே போதும். இந்த மாதிரி ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துட்டு இது நம்ம நல்லா கையிலே இந்த மாதிரி இப்படி நல்லா நசுக்கிக்கலாம். நம்ம கையிலே நசுக்கணும்னா நல்லா அந்த ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்க இந்த அளவுக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். பேராஷூட் தேங்காய் எண்ணெய். அடுத்து ப்ரூ. உங்கள்கிட்ட எந்த பிராண்டு காஃபி பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரூ எடுத்துக்கிறேன். இப்போ இது 3 சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்கின் அவ்வளோ நம்மளுக்கு பிரைட்டாக நல்லா சாஃப்ட்னஸாக கொடுக்கும். தக்காளி நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு தான் ஃபேஸ் பேக்கு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணுங்கள். இந்த அளவுக்கு இப்படி எடுத்து இந்த மாதிரி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இது நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து காஃபி பவுடர் 1 டீஸ்பூனு இல்லை 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா காஃபி பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். தக்காளி ஒரு பாதி இருந்தால் போதும் நம்ம ஃபேஸ்க்கும் நம்ம நெக்குக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அது காஃபி தூள் நம்ம அது மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இது பாருங்க. அப்படியே ஒரு மாஸ்க் மாதிரி நம்ம இது காஞ்ச பிறகு ஃபுல் ட்ரை ஆகிட்ட பிறகு அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்ம காஃபி பவுடர் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்கின்னில் நல்லா அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும். டைட்டாக பிடிச்சின பிறகு நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் என்ன போட்டுக்கணும்னா நம்ம எடுக்கும் போது அந்த வலிக்கும். அந்த வலி இல்லாததுக்கு தான் நான் தேங்காய் எண்ணெய் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கும் போது இந்த பேக்கு நம்ம இந்த முகத்தில் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்களேன், நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக காஃபி தூள் போட்டு கலக்கிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நம்ம ஸ்கின்னில் அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணால் வர மாட்டேங்குது அப்படின்னு இல்லை. காஃபி பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கின்னு நல்லா இந்த மாதிரி நான் அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அது ட்ரை ஆன பிறகு நீங்கள் இப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி பாருங்கள். இப்படி எடுக்கும் போது ஒரு பேப்பர் போல் நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.